கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? தூங்குகிற நீ விழித்து அப்படி என்று சொன்னால், நாம் உலக வாழ்க்கையை விட்டு, அந்தகாரத்தின் கிரியைகளை விட்டு, தவறான செய்கைகளை விட்டு, மரித்தோரை விட்டு நாம் எழுந்திருக்க வேண்டுமா? பாவ பழக்க வழக்கங்கள் விட்டு நாம் பரிசுத்தமான காரியங்களை செய்வதற்கு தேவனுடைய வெளிச்சத்தின் பிள்ளையாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது நம்மளை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொன்னால், பாவம் இல்லாத தூய வாழ்க்கை நமக்குள் வாழும் பொழுது. அதனால் தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிற, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. உன்னுடைய பாவ பழக்க வாழ்க்கைக்குள்ளாக நீ தொடர்ந்து வாழாதே. உன் பரிசுத்தமற்ற வாழ்க்கையை நீ தொடர்ந்து நீ வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறதில்லை. பரிசுத்தத்தை நாடும்படியாக, பரிசுத்த வாழ்க்கையை நாம் தேடும்படியாக ஆண்டவர் நம்மிடத்திலே அவர் விரும்புகிறார். மரித்தோரை விட்டு எழுந்திரு. இந்த உலக வாழ்க்கையை விட்டு, அந்தகாரத்தின் செய்கைகளை விட்டு நாம் வெளிச்சத்தின் பிள்ளையாக, வெளிச்சத்தின் கிரியைகளாகிய பரிசுத்தத்தையும் நன்மை செய்கிறதையும் நாம் பின்பற்றும் பொழுது, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆம், நாம் நன்மையானதை செய்யும் பொழுது கிறிஸ்து நம்மளை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். இருளில் அல்ல, வெளிச்சத்திலே நடக்கும் பொழுது, தீமையை அல்ல நன்மையான காரியத்தை செய்யும் பொழுது, நன்மையான காரியத்தை பின்பற்றும் பொழுது நாம் கர்த்தருடைய பிள்ளையாக நாம் மாறுகிறோம். நாம் செய்கை மாறுகிறது, நம் யோசனை மாறுகிறது, நம் பேச்சு மாறுகிறது. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாவ வாழ்க்கைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை அனுமதிக்காமல், பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாக நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால், கிறிஸ்து நமக்குள்ளே பிரகாசிக்கிறவர் மட்டுமல்ல, நம்மளை பிரகாசிக்க செய்கிற தேவனாகவே அவர் இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற, வாசிக்கிற உங்கள் ஒவ்வொருடையும், நீங்கள் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அந்தகாரத்தின் கிரியைகளை விட்டு பரிசுத்த காரியங்களை செய்வதற்கு, பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்பொழுது கிறிஸ்து உங்களுக்குள் பிரகாசிப்பார். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி பரிசுத்த ராஜ்யத்துக்குள் பங்குள்ளவர்களாய், நன்மையும் ஆண்டவரே ஒளியை பின்பற்றத்தக்கதாய் இந்த வார்த்தையை கேட்கிற, வாசிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் கூட இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.